வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் ஆ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை எழுத்து கூட்டி படிக்க பயிற்சி எடுக்க போறோம். ஒரு வார்த்தையும் நான் 2 தடவை எழுத்து கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. நீங்களும் அதே மாதிரி 2 தடவை எழுத்து கூட்டி படிக்கணும். சரியா? ஆரம்பிக்கலாம். உ ல க இம் உலகம். உ ல க இம் உலகம். சொல்லுங்க. உ உ ல க இம் உலகம். உ ல க இம் உலகம். ஷார்ட் சவுண்ட்ல தான் படிக்கணும். உ ல க இம் உலகம். அந்த மாதிரி. உலகம்னா என்ன? வேர்ல்ட். இந்த பூமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாம எங்க இருக்கோம்? ஏதோ ஒரு இடத்துல மேல உட்கார்ந்துட்டு இருப்போம்ல. எஸ், நீங்க சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு பக்கம் இருப்பீங்க, நான் இந்தியால இந்த பக்கம் எங்கேயோ இருப்பேன் நான். உங்களுக்கு இந்த வேர்ல்டு மேப் எல்லாம் பார்க்க தெரியுமா? இங்க ப்ளூ கலர்ல இருக்கு, இதெல்லாம் என்னமா? அதெல்லாம் தண்ணி. அச்சோ, எவ்வளவு தண்ணி இருக்கு? எல்லாரும் குடிக்கிறதுக்கு பூமி மனுஷங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு. ஓ, மனுஷங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா? சரியா சொல்லிட்டீங்க. இந்த ப்ளூ கலர் எல்லாமே தண்ணி இருக்கும், கடல் அப்படின்றது அர்த்தம். ஊ இன் ஜ இல் ஊஞ்சல். ஊ இஞ்ச் ஜா. இந்த இடத்துல பாருங்க, இந்த சான்ற உச்சரிப்பு ஜான்னு வரும். ஊஞ்சல். அப்ப இந்த சான்ற எழுத்து ஜா அப்படின்னு மாறும். ஊ இஞ்ச் ஜா இல் ஊஞ்சல். சொல்லுங்க. ஊஞ்சல். சான்ற எழுத்து தான், ஆனா இந்த இடத்துல ஜான்ற உச்சரிப்பு வரும். ஊஞ்சல் அப்படின்னு. ஊஞ்சல்னா என்ன? யாருக்கெல்லாம் ஸ்விங் விளையாட பிடிக்கும்? ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, விக்ரதனுக்கு ஏன் பிடிக்காது? ஜாலியா இருக்குமே வேகமா ஆடுனா. அது எனக்கு பிடிக்காது. ஓகே, சிலருக்கு வந்து மயக்கமா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். நான் எங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல பார்க் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் 2-3 இருக்கும். நாங்க அங்க போகும்போது கொஞ்ச நேரம் ஆடிட்டு வருவோம். ஜாலியா இருக்கும் ஊஞ்சல் ஆடினா. உங்களுக்கு அங்க பார்க்ல இருக்குமே ஊஞ்சல், இருக்கா? ஓகே, விளையாடுவீங்களா தேவ் நீங்க? ஓகே, தேவ் போயிட்டு விளையாடுவாங்களாம். அடுத்தது ஊ த இல் ஊதல். ஊ த இல் ஊதல். சொல்லுங்க. ஊதல் அப்படின்னா ப்ளோவிங் அப்படின்னு சொல்லலாம், இல்ல விசில் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்க? சோப் தண்ணி இருக்கும், அதுல அந்த பைப் மாதிரி போட்டுட்டு ஃபூன் ஊதுனா என்ன ஆகும்? நிறைய பபிள்ஸ் வரும்ல. இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? ஓகே, நாங்க சின்ன வயசுல என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த சோப்பு, அதாவது துணிக்கு போடுற சோப்பை தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிட்டு, பப்பாளி மரம் தெரியுமா உங்களுக்கு? பப்பாயா ட்ரீயோட அந்த லீஃப் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டெம் மாதிரி இருக்கும் பைப்பு, அதை எடுத்து கட் பண்ணி அதுல வச்சு ஃபூன்னு ஊதுவோம். பலூன் பெருசு பெருசா வரும். அடுத்தது ஊ ட இம் ஊட்டம். ஊ இட் ட இம் ஊட்டம். சொல்லுங்க. ஊட்டம் அப்படின்னா நியூட்ரிஷன். ஏற்கனவே பார்த்துட்டோம்ல நம்ம உடம்பா. ஆமா, கரெக்டா சொன்னீங்க ஹர்ஷவர்தன். நாம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இதுல எதெல்லாம் சாப்பிடணும் சொல்லுங்க பாக்கலாம். பிரெயினும் நல்லா இருக்கணும்னா ஆரஞ்சு சாப்பிடலாமா? எவ்ரிதிங் தேவ், நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க. இது எல்லாமே சாப்பிடலாம். ஆமா, அப்பதான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே வேணும். நமக்கு நியூட்ரிஷன் வேணும், ஃபைபர் கான்டென்ட் வேணும்,
புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும். இது எல்லாமே என்ன பண்ணணும் நாம? இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு எங்க பன்னீர் சோடாலாம் பன்னீர் எங்க இருப்பா? பன்னீர் எங்க? பன்னீர் காணுமே. பன்னீர் பக்கோடா போடலாம் இருங்க. அப்படிதானே? நம்ம சோடா பீஸா அது மாதிரிலாம் சாப்பிட கூடாது. எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடலாம் இல்லையா? எப்பயாவது சாப்பிடலாம். ஆனா மத்தபடி நிறைய நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடணும். யாரெல்லாம் இந்த வெண்டைக்காயை அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுருக்கீங்க சமைக்காம? இந்த வெண்டைக்காயை நீங்க குக் பண்ணாமலே சாப்பிடலாம். அதே மாதிரி கோஸ், இந்த கோஸ் கூட குக் பண்ணாம சாப்பிடலாம். கேரட் எங்க இருக்கு? கேரட்டை குக் பண்ணாம சாப்பிடலாம். ஒரு சில வெஜிடபிள்லாம் வந்து குக் பண்ணாமலே நாம சாப்பிடலாம். எனக்கு கேரட் சாப்பிட முடியும். யாருக்கெல்லாம் ப்ராக்கலி சூப் பிடிக்கும்? எனக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சஷ்டிகாஸ்ரீக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிக்கும். டேஸ்டா இருக்கும். அதுலயும் கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமா, சளி பிடிக்காது. நீங்க வந்து சளி இருந்தா கூட சளி எல்லாம் போயிடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. அம்மா எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சாப்பிட்டுடணும். But if it's not healthy, எது? if it's not healthy, If it is not healthy, you don't need to eat. வேணான்னு சொல்லிடுங்க. நீங்க சாப்பிட வேண்டாம். அடுத்தது ஓகே. ஏ இன் ந என்ன? ஏ இன் ந என்ன? சொல்லுங்க. என்ன அப்படின்னா வாட்? நீங்க எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க. இப்பதான் நீங்க நிறைய கொஸ்டின் கேட்பீங்க. அம்மா இது என்ன? அம்மா இது என்ன? இது ஏன் அப்படி இருக்கு? அப்படிலாம் கொஸ்டின் கேட்பீங்களா? இல்ல, நீங்க சின்ன பசங்க இல்லையா? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஏன் இது இப்படி இருக்கு? ஏன் அது அப்படி இருக்கு? என் பையன் சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா டிவி ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், டே கரண்ட் போயிடுச்சுரா, அதனால டிவி ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சுன்னா போட்டோம், டிவி ஆன்ல தானே இருக்கணும், ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் சொன்னேன், அது வந்து டிவின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது வந்து ஃபங்க்ஷன் ஆகணும், வேலை செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? பவர், வோல்டேஜ், கரண்ட் வேணும். கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் போக போக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும்ல? அந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் டவுட் நிறைய கேட்டிருக்கீங்க டேடி கிட்ட இல்ல மம்மி கிட்ட, முக்கியமா கிளாஸ் டீச்சர் கிட்ட? நான் சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட சீக்ரெட்லாம் சொல்லிருக்கேன். அப்ப டே இது என்னது அது என்னதுன்னு நான் வந்து கேட்டிருக்கேன். அவனும் இது என்னது அது என்னதுன்னு கேட்டிருக்கேன். ஓகே, அப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவீங்க இல்லையா? உங்களுக்கு புரிதல் வந்துடும். ஓகே. அடுத்தது ஏ இல் எல். ஏ இல் எல் சொல்லுங்க. எல். எல்னா என்ன? அரிசி. அரிசி இல்ல, எள்ளு. இந்த எள்ளு உருண்டை இதெல்லாம் நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல, ஆனா வயல்ல நிறைய இருக்கும். வயல். நீங்க வந்து இங்க இந்தியால கிராமத்துக்கு வந்தீங்கன்னா எள்ளு எல்லாம் நிறைய விதைச்சிருப்பாங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதால ஓகே. இது வந்து அயன் சத்து நிறைய இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சொல்லுங்க ஹர்ஷவர்தன். இது எள்ளு. எஸ், இது வந்து கருப்பு எள்ளு, இது வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க. கருப்பு எள்ளுல தான் நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. அது நீங்க சாப்பிடலாம். அது வந்து பர்ஃபி மாதிரி இல்ல உருண்டை மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. வெல்லம் கொஞ்சம். ரெண்டுமே சாப்பிடலாம். ஆமா, ரெண்டுமே சாப்பிடலாம். ரெண்டுமே ஆரோக்கியம். நாம என்ன சூஸ் பண்ணலாம்? நம்ம திங்க் பண்ணவே என்ன வேணாலும் சாப்பிடலாம். எஸ், எள்ளுல சாப்பிடலாம். அடுத்தது ஏ இன் நா இம் எண்ணம். ஏ இன் நா இம் எண்ணம் சொல்லுங்க. எண்ணம் அப்படின்னா தாட், நம்மளுடைய எண்ணங்கள். ஆமா, பிரெயின். மார்னிங் ஒரு 9 o'clock போல உங்களுக்கு என்ன தோணும்? அம்மா என்ன சாப்பாடு செஞ்சிருப்பாங்க? சப்பாத்தி செஞ்சிருப்பாங்களா? ஓகே. ஈவினிங் ஒரு 5 o'clock என்ன தோணும்? வெளியே போயிட்டு விளையாடலாமா, ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லைன்னு போது தெரியுது. ஆமா, அதே மாதிரி சாட்டர்டே சண்டேல எங்கன்னா வெளியே போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாமா அப்படிலாம் திங்க் பண்ணுவீங்களா? ஆமா.
எஸ், அது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடலாம். ஓகே, அப்ப வீட்ல உட்காந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா உங்களுக்கு? அது எல்லாமே உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள். அடுத்தது ஏ இன் ஏன். ஏ இன் ஏன் சொல்லுங்க. ஏன் ஏன். ஏன் அப்படின்னா why. இது ஏன் அப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது. ஓகே, அடுத்தது நம்பர் 9 பாருங்க. ஏ இப் ப இம் ஏப்பம். ஏ இப் ப இம் ஏப்பம் சொல்லுங்க. ஏப்பம்னா என்ன? பர்ப். நல்லா நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க, நல்லா சாப்பிட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஏப். ஏப்பம் வருமா? எல்லாருக்கும் வந்திருக்கா ஏப்பம்? சஷ்டி கஷ்டி உங்களுக்கு ஏப்பம் வந்திருக்கா நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா? எங்க ஒரு தடவை ஏப்பம் விட்டு காமிங்க. கொஞ்சம் தான் வருது. வேற யாரு? விக்கிர்தன். இப்ப ஏப்பம் எப்படி வரும்? ஏப். அப்புறம் தேவ். தேவ் எப்படி ஏப்பம் வரும்? இன்னும் வரல. சஷ்டி கஷ்டி உங்களுக்கு ஏப்பம் வருமா? எப்படி ஏப்பம் விடுவீங்க? ஓகே, அப்புறமேட்டு கூட நீங்க வீட்ல பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்தது ஐ யா இம் ஐயம். ஐ யா இம் ஐயம் சொல்லுங்க. ஐயம் அப்படின்னா டவுட், சந்தேகம். நீங்க கிளாஸ்ல கூட டீச்சர் கிட்ட எதனா டவுட்னா கேட்பீங்கல்ல, அதுதான் தமிழ்ல என்ன சொல்லுவோம் நாம? ஐயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம். ஓகே தேவ், தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு இதை போட்டோ எடுத்து அனுப்புவேன். நீங்க 2 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். எழுத்து கூட்டி படிச்சு ஒரு தடவை, வார்த்தைகளா படிச்சு ஒரு தடவை, சரியா? உ ல க இம் உலகம். உ இன் ஜ இல் ஊஞ்சல். ஊ த இல் ஊதல். ஊ இட் ட இம் ஊட்டம். ஏ இன் ந என்ன. ஏ இல் எல். ஏ இன் ந இம் எண்ணம். ஏ இன் ஏன். ஏ இப் ப இம் ஏப்பம். ஐ யா இம் ஐயம். செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளா படிக்கணும். உலகம், ஊஞ்சல், ஊதல், ஊட்டம், என்ன, எல், எண்ணம், ஏன், ஏப்பம், ஐயம். ஓகே, எல்லாருமே இதை எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க.